அப்கமிங்கில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம். விஜயும் காவேரியும் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் ரசலுடைய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் அது நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் தாங்க வெளியாக இருக்குது. ஆமாங்க, சோசியல் மீடியாவில் விஜய் அவர்கள் மாப்பிள்ளை கிட்டப்பில் இருக்க ஃபோட்டோ மாதிரி எடுத்து தன்னுடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி காவேரியும் பொண்ணு மாதிரி கெட்டப்பில் மேக்கப் பண்ணி வீடியோலாம் எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளை கெட்டப்பில் இருக்க இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சீரியலில் ஒன்று சேர போகிறாங்களா, இது சீரியல் ஷூட்டிங்காக எடுத்த ஃபோட்டோ அப்படிங்கிறது தெரியலங்க. அதே நேரத்தில் இந்த சீரியலோட இயக்குனர் அவர்கள் வெண்ணிலா கேரக்டருக்கு எண்டு கார்டு போட்டார் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. ஆமாங்க, இந்த சீரியலில் ராகினி கேரக்டர் நடிக்கிற நடிகை தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ராகினிட்டை கேட்குறாங்க. அதாவது இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தது, அதுக்கப்புறம் அவரை ஆலய கடமைன்னு கேட்குறாங்க. அதுக்கு ராகினியோ, என்னுடைய ஹஸ்பண்டு பிஸ்னஸ் ட்ரிப்பாக இவ்வளோ நாள் வெளியூர் போயிருந்தார், இப்போ பிஸ்னஸ் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இதை கேட்ட வெண்ணிலா, லாஸ்ட் டே எனக்கா உங்கள் ஹஸ்பண்டுக்கான்னு தெரியலை, உண்மையிலே எனக்கு தான் லாஸ்ட் டே அப்படின்னு வெண்ணிலா ரொம்பவே ஃபன்னாக காமெடியாக அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் வெண்ணிலாவுக்கு தெரிய வந்து அதன் பிறகு தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு விஜய் விட்டு விலக முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. இப்போ சீரியலில் நிவின் காவேரிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை வீட்டில் இருக்க சொல்லிடலாம். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சாதான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனா அந்த பிள்ளைனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அந்த பிள்ளையை தாங்குறாங்க. உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு விஷயத்தில் கூட நீ என்னமோ ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியலன்னு நிவின் சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி, அதெல்லாம் எனக்கு தெரியும், என்னோட குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நிவின் கோவப்படுறாரு. உன்னுடைய ப்ரெக்னெண்ட்டை பற்றி நீ விஜய்கிட்ட சொன்னியான்னு கேட்குறாங்க. அது ஏன் நிவின் என் குழந்தை மேலே எனக்கு இல்லாத அக்கறையா உனக்கு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நீ விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்றியான்னு பார்ப்பேன், நீ சொல்லண்டா நானே சொல்லிவிட்டு கடுப்பாய் போயிட்டு நிவின் ஃபோனை வச்சிடறாரு. அந்த இடத்துக்கு யமுனா வர்றாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிவின் இப்போ என்ன விஷயம் சொல்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் காவேரிக்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிவின் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது என்னமோ விஜய்கிட்ட சொல்லுன்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிவின் கடுப்பாய் போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கடுப்பிடிச்சிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டில் எல்லோரும் கங்காவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க, வாக்கிங் போகணும்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு காவேரி கங்கா செய்கிற மாதிரி இவங்களும் எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும், நீ என்னடி பிள்ளைத்தாச்சி பொண்ணு மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்குறாங்க. ஆனால் காவேரி அதை எதையுமே கண்டுக்காம தன்னுடைய உடம்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வெண்ணிலாவுடைய மாமா அட்ரஸாக கண்டுபிடிச்சிடுறாரு. வெண்ணிலாவுடைய மாமா வீட்டுக்கு போயிட்டு வெண்ணிலோட மாமாவோட பேசணும்னு பார்த்தா அவங்க வீட்டில் இருக்க செக்யூரிட்டி விஜயை வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாரு. அந்த செக்யூரிட்டியை, நான் வெண்ணிலாவை பற்றி பேசணும், தயவுசெய்து என்னை உள்ள விடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த செக்யூரிட்டி அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஏதோ பிஸியாக இருக்காங்க போல, அவங்க அவங்கள உள்ளே விட அனுமதிச்சாதான் நான் உள்ளே விட முடியும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை விஜய் எப்படி தான் வெண்ணிலோட மாமாக்கிட்ட சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிவின் காவேரிக்கு கால் பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு கரெக்டாக யமுனா வந்துடுறாங்க. எப்போ காவேரி இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிடலாம், வீட்டில் இந்த விஷயத்த சொன்னால் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிருன்னு சொல்கிறாரு. அப்போ யமுனா கோவப்பட்டு போதும் நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. யமுனா கோவமாக பேசுனது காவேரி காதில் விழுந்துருது. காவேரியோட ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நிவின், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யமுனா, நீங்கள் காவேரி கிட்டே தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன பிரச்சனை, என்ன பேசுனீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு நிவின் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் உங்களுடைய ஒய்ஃபு தானே, என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க, ஏதோ பேசுகிறீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு யமுனா கேட்குறாங்க. நிவினும் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. இவர்கிட்ட பேசினா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எதாக இருந்தாலும் காவேரியை கிட்டே பேசிக்கலான்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு யமுனா நிவின்கிட்ட, உங்ககிட்ட பேசுகிறல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதை பற்றி நான் காவேரியை கிட்டே பேசிட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே நிவினுக்கு கோவம் வருது. இங்கே பாரு யமுனா, நீ இந்த விஷயத்தை பற்றி காவேரி கிட்டே பேசினா நீ என்கிட்ட இருக்கவே முடியாது, அதை மனசில் வச்சுக்கிட்டு நீ என்ன வேண்டாலும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. யமுனாவுக்கு கோவம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. காவேரி என்ன பண்ணுறாங்கடா, நிவினுக்கு வாட்ஸ்அப்பில் பேசி மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதாவது நிவின் இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்க, நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கடா யமுனாவுக்கு சந்தேகம் வரும், காவேரியாக்கவும் இவர் என்ன பேசுகிறாங்க அந்த பிள்ளை ஒரே குழப்பத்தில் இருக்கும், அதனால் தயவுசெய்து எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுறாங்க. இதை நிவின் பார்த்துட்டு ரொம்பவே அமைதியாகிடுறாரு. காவேரி தன்னுடைய குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. அதாவது நான் உங்கள் அப்பா கிட்ட பேசும்போது நீ உங்கள் அப்பாட்ட பேசுகிறாங்க. சாரி, என்னை மன்னிச்சிடுறா, நீ வயிற்றில் இருக்கிறத நான் உங்கள் அப்பாட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை, அதை சொன்னால் உங்கள் அப்பா உலகத்துக்கே நீ தானே நின்று கொண்டாடுவார். சாரி, உன்னை நான் பொண்ணை நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ பையனாக பிறந்தா கூட எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு காவேரி தன் குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே மனசில் பயமாக இருக்குது. நிவின் விஜய்கிட்ட இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க.
கரெக்டாக அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா நிவின் விஜய் கூட்டிக்கிட்டு சாரதா வீட்டுக்கு வர்றாரு. உடனே தம்பி வேற எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அப்போ குமரனோட அம்மா வந்துட்டு காவேரியும் விஜயும் சேர்த்து வைக்க போறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு நிவின் ஆமாம் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. இதுக்கு சாரதாவுக்கு கோவது. தம்பி நீங்கள் இந்த வீட்டோட மாப்பிள்ள, அதுக்காக நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், தயவு செஞ்சு என்னை பேச வச்சிடாதீங்க தம்பி அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. அந்த இடத்துல நிவின் வந்துட்டு நீங்கள் என்ன பேசினாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்த நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல தான் போகிறேன், இது வரைக்கும் விஜய்கிட்ட கூட சொல்லலை, நீங்கள் எல்லாரும் காவேரி விஜயும் சரியாக வாழலை அப்படின்ட்டு விஜய் வந்துட்டு காவேரியை ரெண்டாம் பட்சமாக தான் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. விஜயும் காவேரியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. இப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு நிவின் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சாக்காய் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதாவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் விஜய் அவர்களை பேசின பேச்சை சாரதாவால் மறக்கவே முடியலை. அது என்னப்பா அவர் அக்ரிமெண்ட் திருமணம் தானே பண்ணார், அப்புறம் எப்படி காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும்? இதெல்லாம் எந்த ஊரில் அப்போ நடக்குது, ஏதோ படத்தில் நடக்கிற மாதிரி நீ என்னப்பா கமெண்ட்லாம் பண்ணிக்கிருக்கேன்னு நிவினை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு நிவின் அவர்கள் விஜய் அக்ரிமெண்ட் திருமணம் பண்ணதான் தப்பு, மற்றபடி அவர் வேறு எந்த தப்பும் செய்யலை. அதாவது இந்த அக்ரிமெண்ட் திருமணத்துக்கு காவேரி சம்மதிச்சு அவங்க சைன் பண்ணி தானே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காவேரி ஒன்றும் படிக்காத முட்டாள் கிடையாது, அவங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். அதாவது இப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால விஜயும் காவேரியும் சேர்த்து தான் வைக்கணும், அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க அவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்து வாழும்போது காவேரி பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி தானே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு தாயாக நீங்கள் காவேரியும் விஜயும் சேர்த்து வைக்கணும், அதுதான் நல்லது, நீங்கள் சேர்த்து வைப்பீங்கன்னு நான் நம்புறேன்ட்டு நிவின் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு யமுனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிவின் இதை தான் அடிக்கடி காவேரியை கேட்டால் அந்த விஷயத்த சொல்லவான்னு பேசினாரான்ட்டு யமுனாவுக்கு நிவின் மேலே இருந்த சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு. வந்துட்டு காவேரியை இதுக்கு மேலே இங்கே நான் தங்க விட மாட்டேன், என் குழந்தை எனக்கு முக்கியம், என் ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. சாரதா எங்கே தம்பி கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு பயப்படுறாங்க. எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குதான், அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நீங்கள் எப்படி வாடகை வீட்டில் இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு வாடகை வீட்டில் தானே இருக்கேன், அந்த வீட்டுக்கு என்னுடைய ஒய்ஃபு காவேரியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை கூட்டிகிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் மனசில் கொஞ்சம் பயமும் இருக்குது. அதாவது விஜய் திரும்ப காவேரிக்கிட்டே ஏதாவது பிரச்சனை பண்ணி திரும்ப வெளியில் அனுப்பிடுவாரா அப்படின்ட்டு சாரதா பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. விஜயும் காவேரி சேர்றதுக்கு முக்கிய காரணமே நிவின் தான். நிவின்னால தான் இதெல்லாம் நடந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அவங்கள சேர்ந்து வாழோடாமல் தடுக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்களே. ராகினி பசுபதினால காவேரிக்கும் விஜய்க்கும் ஏதாவது பிரச்சனை வரும்போது சாரதா பயந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் நிவின் வந்து சொல்கிறாரு, விஜய் காவேரிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காரு, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவாரு, காவேரிக்கு எதுவுமே நடக்காது, உங்களோட அவர் நல்லாவே பார்த்துக்காரு, நீங்கள் எதுவும் நினச்சி கவலைப்படாமல் இருங்கன்ட்டு நிவின் சொல்கிறாரு. நிவின் வந்துட்டு யமுனா கிட்ட நீ கிளம்பு நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு யமுனா கூட்டிகிட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் டபுள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.